ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த vlog. இன்னையோட ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சென்னா கிரேவி, ஒயிட் சென்னா கிரேவி செய்யலான்னு பூரிக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பாலக் பூரி வந்து நேற்றே நைட்டு மாவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆக்சுவலி நாங்கள் நேற்று நைட்டு செய்ய வேண்டியதை வெளியில் போயிட்டதுனால என்னால் செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி நான் பூரியாக செஞ்சுட்டேன் இதை. ஸோ சூப்பராக வந்துச்சு. நல்லா புசு புசு புசுன்னு உப்பி நல்லா அழகாக வந்தது. கொஞ்சம் தடிமனாக நம்ம வந்து தேய்க்கணும் அந்த சப்பாத்தி மாவை. ஸோ பாலக்கீரையை போட்டு நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி நான் கோதுமை மாவில் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இது தாங்க வந்து பாலக் பூரி. நீங்கள் பாலக் தோசை கூட செய்யலாம். ஹெல்த்தியான ஒரு வெர்ஷனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வெறுமனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வரவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். இது வந்து சென்னா கிரேவி. இதுவுமே நேற்று நைட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன் சென்னாவை. ஸோ இன்றைக்கி காலை செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பூரியும் என்னோட கிரேவியும் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் 10 மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோம் ஷாப்பிங்க்கு. என்கிட்ட ஒரு கோல்டு வந்து தாலியில் கோக்குற அந்த காயின் மாதிரி இருக்கும், லக்ஷ்மி போட்டது. ஸோ அது வந்து விட்டதுனால அந்த காதில் வந்து விட்டு திருப்பி பற்ற வச்சு போட்டால் அது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் போட்டுட்டு கோல்டு எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வெள்ளி எடுத்துக்கலாம் தான் பிளான். போட்டால் எக்ஸஸாகவே ஒரு 3000 அந்த மாதிரி போட வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் நான் சில்வரே நான் வந்து சில்வர் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எடுத்துட்டேன். இது ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு, சில்வர் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் போட்ட காயின் வந்து 1 கிராமு. ஸோ அதுக்கு வந்து 6000 ரூபா தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கரெக்டாக 54 கிராம்ஸ் வந்துச்சு. அதுவுமே 6300 அந்த மாதிரி வந்தது. ஸோ அதை வாங்கிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காது குத்தணும், ஒரு காது குத்தி கோல்டில் தோடு போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அது இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. அழகாக காது குத்தியாச்சு. கன் ஷாட் தான் கேட்டாங்க. கன் ஷாட்லாம் வேண்டாம், நார்மல் ஊசியில் குத்தி அழகாக வச்சுருக்காங்க. லைட்டாக தான் பெயின் இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் சொல்லிவிட்டு காது குத்திட்டிங்களா அப்படி சொல்லிவிட்டு பேசிகிட்டே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க நம்ம டிமார்ட் ஷாப்பிங்லாம் போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இந்த மாதம் நான் க்ரோசரிக்கு எல்லாமே அங்கே போய் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ நிறைய செலவாயிடுச்சு தான். பட் என் ஹஸ்பண்டை அடிக்கடி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அது இதுன்னு பார்த்தா வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக இதெல்லாம் தேவைன்றதுனால தான் நான் எடுத்துகிட்டு வாங்க போனேன். ஹேட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 299க்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 199க்கு இருந்தது. பட் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் நல்லதாக பார்த்து, கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்து, இன்னும் ஹீட் நல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குன்ட்டு ஹேண்டில் வச்ச மாதிரி ஹேட் பாக்ஸ் இருக்குது. எங்கேயாவது பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் பேஸில் காம்பினேஷன் வித் கோல்டன் டெக்கரேஷனில் இருக்கும், டிசைன்ஸில் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹேண்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஹாட் பாக்ஸ் வந்து நல்லாவே ஹீட்டு தாங்குது. நான் 2 days யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. 5 to 6 hours வரைக்கும் ஹீட்டு தாங்கும். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா 99 rupees. இதில் வந்து மோமோஸ், அப்புறம் வடை, நிறையா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்புறம் அதுவிக்கு ஒரு பிளேட்டு வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. குழந்தைங்களுக்குலாம் அழகாக வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஜிப்பர் பாட்டில் இருந்துச்சு. ஜிப்பர் கிடையாது, சும்மா ஓப்பன் பண்ணிவிட்டு குடிக்கலாம், அந்த மாதிரி தான். பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மேலே வந்து ஒரு ரப்பர் லிட்டோடு கொடுத்துருக்காங்க, நல்ல க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நல்லா லாக் பண்ணிவிட்டு அந்த பட்டனை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். ஸோ நடுவில் ஆன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 200 rupees இது. அப்புறம் கொஞ்சம் க்ரோசரிஸ், பக்கெட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். மொத்தமாக பட்ஜெட் ஆச்சு வந்து அது ஒரு 5900 ஆயிடுச்சு. டவல் எல்லாமே இல்லை, டவல்லாம் வெளியில் வாங்க போனால் கொஞ்சம் அதிகம் தான், இந்த மாதிரி காட்டன் டவல். ஸோ அங்கே நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கினோம். ரொம்ப நாள் வாங்கணும் சொல்லிட்டு இருந்தேன். சரி டிமார்ட் போய் தான் வாங்கணுன்றது இருக்குது, அதனால் வாங்கிட்டோம். இது வந்து
கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு டக்கி டவல்ஸ், லஞ்ச் டவலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப்பு வாங்கியிருந்தோம். இது வந்து காஃபி கப்பு. இது வந்து டிமார்ட்லேயே ப்ரொடக்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்புறம் ஜெப்ரானிக்ஸோட ஏர்பேட். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் நாங்கள் வாங்கினோம். நான் வெறும் 99 ருபீஸ்க்கு நல்லாவே கேட்குது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் இதை, அதனால் நல்லா கேட்குது. ஸோ காஃபி மக்குமே ரொம்ப வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அத்விக்கு ரொம்ப நாள் கேட்டிருந்த ஐஸ் ட்ரே வந்து வந்துருச்சு. அவன் தான் எடுத்தானே, எனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். ஸோ இதை நான் வந்து ஐஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். அப்புறம் இது வந்து பனானா ட்ரே. ரொம்ப நாள் ஆச்சு பனானா ட்ரே வந்து வாங்கணும். நார்மல் ட்ரேயில் வச்சா அப்படியே நசுங்கி போயிடுது வாழைப்பழம்லாம். அதனால் பனானா ட்ரே மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு 99 ருபீஸ் தான். இந்த பனானா ட்ரே பெருசாக இருக்கிறதுனால நம்ம சீப்பு வாழைப்பழம் வாங்கியிருந்தா கூட அழகாக வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். அதனால் ரொம்ப பெரிய ட்ரேயாக இருக்கிறனால கம்ஃபர்டபுளாக இருக்கும், நசுங்காது வாழைப்பழம். அப்புறம் ஈவினிங் ஆகிட்டோன்னே சுட சுட ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி நம்ம இட்லி மாவு அரைச்சிட்ருக்கோம் சொல்லி உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் தான் அரைப்பேன். உளுந்து தனியாக அரைக்கிறதுல அது கொஞ்சோண்டு எடுத்து அரிசி மாவு கலந்து வடை சுட்டாச்சு. இந்த வீடியோ மறுநாள் எடுத்தது. ஐஸ் ட்ரேயில் ஏதாவது ஐஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுனால நான் எடுத்திருக்கேன். இது வந்து இளநீ டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா, அதோடைய ஃப்ளஷும் அந்த தண்ணியும் தான். அவ்வளோதான், செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்திருக்கு. பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிரதி சமையல் ப்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க.